நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இந்த வீட்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க தான் செய்வீங்க. போயும் போயும் நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் யாருக்கு பாயாசம் செஞ்சேன்? உங்க பையனுக்கு தானே. பாவம் வேலையில இருந்து பசியா வருவாருன்னு ஆசாசியா செஞ்சேன். அதுல போய் உப்பள்ளி போட்டீங்களே அத்தை. எனக்கு அவர் மேல எந்த அளவுக்கு பாசம் அன்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதோட வெளிப்பாடாதான் நான் இந்த பாயாசத்தை செஞ்சேன். ஆனா இனிப்பா இருந்த எங்க உறவுல எப்படி உப்பள்ளி போட்டீங்களே அத்தை. அதனால இவர் என்ன அடிப்பாருன்னு நினைச்சீங்கல்ல? இல்ல அத்தை, அவரு நான் செஞ்சு கொடுத்த பாயாசம் ருசியா இருந்தா எவ்வளவு பாராட்டுவாரோ அதை விட பல மடங்கு எனக்கு ஆறுதல் தான் சொன்னாரு. உங்களால எங்களுக்குள்ள நாளுக்கு நாள் நெருக்கம் தான் அதிகமாகுமே தவிர குறையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க அத்தை. என்னடி விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டு ஓவரா போற? அடியே, பாயசத்துல சக்கரை போடுறதுக்கு பதிலா நீ ஏதோ ஞாபகத்துல உப்பள்ளி போட்டுட்டு இப்போ ஏன் மேல பழி போடுறியா? அடியே, உனக்கு இந்த குடும்பத்துல அக்கறை இருந்தாதானடி எப்ப பார்த்தாலும் ஓடி போன உன் தங்கச்சியே நினைச்சிட்டு இருப்ப. இல்லனா புதுசா இப்ப எழுதிட்டு கிறுக்கிட்டு இருக்கவல்ல. இப்படி இருந்தா தப்பு பண்ணாம என்னடி பண்ணுவ? உன்னை எல்லாம் கண்டிக்க சரியான ஆள் இல்லாம போச்சு. நான் ஒழுங்காதான் இருக்கேன். என்னை யாரும் கண்டிக்க தேவையில்லை. நீங்க தான் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் கேட்டா இல்லன்னு சொல்றது. உப்பு போட்டுட்டு அத பையன் எப்படி குடிக்கிறான்னு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு பாக்குறது. இதே வேலையா போச்சு. உங்களை கண்டிக்கதான் இந்த வீட்டுல ஆள் இல்லாம போச்சு. இனிமேலாவது இப்படி பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணீங்க அந்த வேலையை நானே செய்ய வேண்டியதா இருக்கும். ஏய், என்ன நான் பாத்துட்டே இருக்கேன், எங்க அம்மாவை எதிர்த்து பேசிட்டே இருக்க. என்ன எங்க அம்மாவை திட்டினா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. நீ யாரா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு பணிஞ்சுதான் போகணும். புரிஞ்சுதா? ஏ சேது, இது மாமியார் மருமக பிரச்சனை. இதுல நீ தலையிடாத, அப்புறம் நல்லா இருக்காது. டேய் சும்மா இருடா. உன்னாலதான் அவ வாய் பேசிட்டு இருக்கா. முதல்ல அவளை அடக்கி வை. இந்த பார், அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார். காவியா என் பொண்டாட்டி. அவ அம்மா கிட்ட நியாயமா தான் பேசுறான். நீ தான் பெருசுப்படுத்தி பேசுற. பெரியவனே பாத்தியாடா, சின்னவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம இப்போ உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை இழுத்து விடுற பாத்தியா? இங்க பாருங்க அத்தை, நீங்க ஒழுங்கா இருந்தா நானும் இங்க ஒழுங்கா இருப்பேன். நீங்க வம்பு பண்ணீங்கன்னா நானும் சும்மா விட மாட்டேன். எப்படி பாயாசத்துல உப்பள்ளி போட்டு கெடுத்தீங்களோ அதே மாதிரி பாயாசத்தை இப்ப செஞ்சு தரணும். இல்லைன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நான் உப்பள்ளி போட்டுருவேன். அப்படியா? இந்த ஆண்டாள் கிட்டே சவாலாடி? பாப்பண்டி பாப்போம். என்னால பாயசம் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. எப்படி நான் சாப்பிடுற சாப்பாடுல நீ உப்பள்ளி போடுறேன்னு நானும் பாக்குறேன். ஓ, அப்படியா சொல்றீங்க? இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. ஏய் ஏய் காவியா, ஒரு நிமிஷம் நில்லு. வேணாம் காவியா, இந்த ஒரு தடவை அம்மாவை மன்னிச்சிரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா நானே உப்பள்ளி போடுறேன். நீ உள்ள போ, உள்ள போ காவியா. என்ன ஆண்டாளு, பெரியவனோட சேர்ந்து ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல.
காமாட்சி, காமாட்சி, இதோ வந்துட்டாங்க. வண்டி வர சத்தம் கேக்குது. அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்குங்க. ஆ. கவலைப்படாதீங்க. வாங்க 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 வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க மாப்ள. உட்காருங்க. வாங்கம்மா, வாங்க வணக்கம். வாங்க. வாங்கம்மா. ஆ. வாங்க புரோக்கரே, உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சரிங்க. காமாட்சி, என்னங்க? உள்ள போய் ரோசாவை கூட்டிட்டு வா. கூட்டு வரங்க. சம்மந்தி, இவதான் என் மூத்த மருமவ பவித்ரா, பெரியவனோட பொண்டாட்டி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க சொன்ன மாதிரியே நான் இவளை இங்க கூட்டி வந்துட்டேன். இனிமே எல்லாத்தையும் நீங்களே பேசுறீங்க. உங்களுக்கு அலைச்சல் கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இவதான் என் பொண்ணு ரோசா. மாப்பிள அப்பவே சொன்னாரு, என் மனைவிக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆட்சேபனை இல்லைன்னு. ஆனாலும் நேர்ல உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். உங்களோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்ட விஷயமாச்சே. இதை பாருங்கம்மா, என் பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தாங்க. உங்க பொண்ணை இவர் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே என்னையும் கூட வான்னு தான் கூப்பிட்டாரு. நான் தான் நல்ல காரியம் நடக்கும்போது நாம அங்க போக வேண்டான்னு இருந்துட்டேன். இவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் என்ன பண்றது, என் தலைவிதி. எனக்கு குழந்தைய பிறக்கல. கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆக போகுது. இவங்களும் எல்லா டாக்டர்கிட்டையும் கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டாங்க. எனக்கு தாயாகிற பாக்கியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இவருக்கு எல்லா தகுதியும் இருக்கும்போது என்னோட வாழ்ந்து ஏன் இவர் வாழ்க்கை வீணாகணும்? அது மட்டும் இல்லைங்க, கோடிக்கணக்கான சொத்து இருக்கும்போது ஒரு வாரிசு இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால தான் இவரை வேறொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இவர் கூட வேணான்னு தான் சொன்னாரு. ரொம்ப நல்லவரு. உங்க பொண்ணை ரொம்ப நல்லா வச்சுக்குவாரு. மனப்பூர்வமா கேக்குறேன், உங்க பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. தாயா இருந்து உங்க மகளை நான் பாத்துக்கிறேன். கேட்டீங்களா சம்மந்தி என் மருமவ பேசுனத? இவ ஒரு தங்க புண்ணியவதி. என்ன பண்றது, இவளுக்கு இப்படி ஒரு கோளாறு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க மருமக முகத்தை பார்த்த உடனே நினைச்சேன் நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்னு. அதே மாதிரி என் மகளையும் நீங்க நல்லா வச்சுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அதனால என் மக ரோசாவை உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். சட்டை மாத்திக்குவோம். மாமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்க. அதுக்கு என்னங்க மாப்பிள, வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கிட்டா போச்சு. ஆமா மாப்பிள, பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் ரெடியா இருக்கு. தங்கமான மாப்பிள வரணும்னு தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களை பார்த்த அன்னைக்கே நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள இனிமே என் பொண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை கட்டிக்க என் பொண்ணுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும். யார் யாருக்கு எப்படி மாப்பிள்ளை பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். பாத்தீங்கல்ல, உங்க பொண்ணுக்கு எப்படி கரெக்டா நல்ல மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன்னு. அது சரி, உங்க பொண்ணுக்கு என்னென்ன செய்வீங்க? அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு தங்க ரத மாதிரி பொண்ணை தராங்க, அது போதும் மாமா. சரி, நல்ல நேரம் இருக்கும் போதே தட்டை மாத்திக்குவோம். காமாட்சி, போமா. இந்த பவித்ரா, நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க மாமா.
ஏய் அசத்திட்ட போ. உன்னை வச்சா இன்னும் 4-5 கல்யாணம் பண்ணலாம் போல இருக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வள்ளி, போன் அடிக்குதே, வந்து யாருன்னு பாரு. ஹலோ ஹலோ, காவியா இருக்காங்களா? ஆ காவ்யா தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் புது பெண்கள் வாரதல் இருந்து மோகன் பேசுறேங்க. ஆ சொல்லுங்க. ஆ கண்டிப்பா, நான் இப்பவே கிளம்பி வரேன். யாரடி போன்ல? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்ன பண்றா, என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரியல. வரட்டும் அவ. ஏய், எங்கடி போறவ? துணிமணி எல்லாம் துவைக்காம கிடக்குதுல்ல? அதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன் அத்தை. ஏய் நில்றி, நான் சொன்னதை கேட்காம போன சின்னவன் வந்தா சொல்லிப்புடுவான். ஆமா ஆமா, அது மட்டும்தான் பாக்கி. பாயாசத்துல உப்பள்ளி போட்ட மாதிரி எங்க உறவுல மண்ணள்ளி போட முடியாது. சும்மா என்ன குறை சொல்லிட்டு இருக்காம என்கிட்ட சொன்ன வேலையை நீங்களே பாருங்க. நீங்க துவைச்சாலும் துணில அழுக்கு போகும். பெரிய மனசுல மகாராணி நினைப்பு. டேய் சேது, சேது, டேய் சேது, இன்னைக்கு இந்த வீட்ல ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்டா. ஒண்ணு அந்த காவியா அந்த வீட்ல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அப்பா உடனே போன் போட்டு வர சொல்றா. இப்படி திமிரா பேசிட்டு போறவ, நானும் இவள தனுஷ் கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு எவ்வளவோ செஞ்சு பாக்குறேன். இதனால அவங்க 2 பேருக்கும் நெருக்கம் அதிகமாகுதே தவிர சண்டை வர மாட்டேங்குதுடா. மா விடுமா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் அவ இப்படியே இருப்பா? நமக்கு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் அப்பாவை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா இருமா, நாமளே பாத்துக்கலாம். அப்படிங்கிற? அதுவும் சரிதான். ஏ பவித்ரா, வெந்நீர் போட சொன்னே, போட்டியா? போட்டுட்டேன். சரிடா பெரியவனே, அம்மா போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். கை காலெல்லாம் ஒரே வலி. வெந்நீர்ல சூட்டோட குளிச்சாதான் சரியாகும். ஏய் பவித்ரா, இனிமே எனக்கு முதுகு தேய்ச்சி விடாத. நீ தேவைப்பட மாட்ட. அதுக்கு கூடிய சீக்கிரத்துல புது பொண்ணு இவ வந்துடுவா. இவளுக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. என்னமோ நீயும் அந்த படிச்சவளும் உன் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சட்டம் பேசுனீங்க. இப்ப பாத்தியா காரியத்தை எப்படி சாதிச்சேன்னு? புருஷன் பொண்டாட்டினா 2 பேர் மனசும் ஒத்து போனாதாண்டி வாழ முடியும். எந்த சட்டத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. இத பாரு, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு போறதுக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு தயாராரு. என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து நான் என் பிறந்த வீட்டுக்கு கூட போகாம நீங்களே கேதிட்டு நான் உங்க காலடியிலேயே கிடக்குறேன். என்ன கை விட்டுறாதீங்க. அடி போடி கேணச்சி, நீயே இப்ப என் நிச்சயத்தை நடத்தி வச்சிருந்தானு வெய்ய, உன்னை இங்க இருக்க வச்சிருப்பேன். ஆனா இது நானாவே பண்ணிக்க போற கல்யாணம். என் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. மூஞ்ச பார்த்து அப்படியே எனக்கு அருவருப்பா இருக்கு. நான் ஏதோ ஒரு மயக்கத்துல உன்னை தெரியாம கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். நல்ல வேலை, எனக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து விடிவுகாலம் வந்துருச்சு. இவளை பாத்தியா? எப்படி ஜம்முன்னு ஆட்டாக்காரி மாதிரி இருக்காடி. இவளை பார்த்ததுல இருந்து தூக்கமே வரலடி. என்ன அழகு. மூக்கு முடியுமா? அடடட, இவளை பார்க்கும்போது அப்படியே போதை ஏறுது. இவ வீட்டுக்கு வந்த உடனே என் தம்பி அப்படி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வீட்டுல அலையறானோ அது மாதிரி நானும் இவ காலடியிலேயே விழுந்து கிடக்க போறேன்.
என்னடி இதுக்கே இவ்வளவு கண்ணீர் விடுற? கொஞ்சமாவது மிச்சம் வை. ஏன்னா என் கல்யாணத்துக்கு நீ அழணும்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், என் பேர் காவ்யா. பெண்களின் சுயமரியாதைங்கிற கட்டுரை தொகுப்பை உங்க பத்திரிக்கைக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தேன். உங்க ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஓ, அது நீங்க தானா? நான் தான் வர சொன்னேன். உட்காரு. உங்க கட்டுரை ரொம்ப பிரமாதமா இருந்தது, வித்தியாசமாவும் இருந்தது. படிச்ச உடனே பத்திரிகையில போட சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய முதல் கட்டுரைக்கே உங்ககிட்ட இருந்து இவ்ளோ பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கட்டுரையை படிச்ச பத்திரிகை வாசகர் எல்லாருமே நிறைய பாராட்டி எழுதியிருக்காங்க. அது எங்க பத்திரிகை கிடைச்ச பெருமையை விட உங்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இந்தாங்க, இது உங்க எழுத்து கிடைச்ச சன்மானம். நீங்க தொடர்ந்து எங்க பத்திரிகைக்கு சிறந்த கட்டுரையா ஒவ்வொரு மாசமும் எழுதி அனுப்பணும். நிச்சயமா எழுதி அனுப்புறேன் சார். நான் வரேன். தேங்க்யூ. வாங்க. என்னடி போன மாதிரி அடிமேல் அடி வச்சு மெதுவா வர? என்ன விஷயம்? என்னடி உம்முன்னு நிக்கிற? என்ன சொல்ல வந்த? சொல்லி தொலை. நீங்க என்ன ஒதுக்கி வச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நீங்க எனக்கு பண்ற பெரிய துரோகம். ஏண்டி உன் மூஞ்சி என்னைக்காவது கண்ணாடியில் பார்த்துருக்கேடி? நல்லா பாருடி, செங்கோட மகன். இந்த செங்கோட மகனுக்கு ஏத்த ஜோடி அடி நீ. ஏதோ என் தலையெழுத்து உன்னை எல்லாம் என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடி, நீ தான் முன்னாடி நின்னு என் கல்யாணத்தை நடத்தி வைக்க போற. இங்க பாரு, ஏதாவது காய்ச்சி மூச்சுன்னு குரல் கொடுத்த அப்படியே சங்க நெரிச்சிருவேன். நீங்க என்ன கண்டு துண்டமா வெட்டி போட்டாலும் கூட நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். ஒரு பொம்பளை என் முன்னாடி நின்னு சவாலா விடுற? ஏய், நான் ஆம்பளடி. நான் நினைச்சா எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணுவேன். உன்னால தடுக்க முடிஞ்சா தடுத்துக்கடி, பார்க்கலாம். தடுப்பேங்க, தடுத்து நிறுத்துவேன். பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். ஏய், என்னடி ரொம்ப வீராப்பா பேசுற? என் முன்னாடி நின்னு இவ்வளவு பேசுற அளவுக்கு யாரு தைரியம் கொடுத்தது? என் வாழ்க்கை பாதிக்கும் போது எனக்கு யாருங்க தைரியம் கொடுக்கணும்? என் தாலியை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். இதுக்கு மேலையும் மீறி நீங்க கல்யாணம் பண்ணா இந்த பவித்ரா மட்டும் எதிர்த்து நிக்க மாட்டா, என் கூட காவியாவும் சேர்ந்து நிப்பா. இங்க பாரு, நீ காவியோட பேரை சொல்லுவேன்னு தெரியும் பவித்ரா. அதுக்கு தாண்டி உனக்கு இந்த அடி. அவகிட்ட போய் சொல்லு. நீ அந்த காவிய கிட்ட போய் சொல்லணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் அடிச்சேன். ஏய், உங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து சவால் விடுறேன்டி. என்னடி, என் கல்யாணத்தை நிறுத்துங்கடி பாப்போம். நீங்க தலைகீழா நின்னாலும் என் கல்யாணத்தை தடுக்க முடியாதுடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல தனுஷ்க்கு சொல்லணும். அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. யார் மாப்பிள? அண்ணியா? வேலையில பிஸியா இருப்பான் போல இருக்கு, அதான் போன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் அங்க போய் பார்க்கலான்னா வேலை செய்யற இடமும் தெரியாது. என்ன செய்யலாம்? அவன் ஃப்ரெண்டு சந்திரக்கு தெரியும்ல. ஏய் தனுஷ், காவியா நீ ஃபோன் பண்ணியும் அட்டன் பண்ணாம இருக்க? ஏய், அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாடா. அவ நான் வேலையில மும்முரமா இருக்கேன்னு நினைச்சுக்குவா. பயங்கரமா விளையாடுறா. இந்த காய் நாங்க போட்டுடலாம்ல? ஆடு. ஏய் மாப்பிள, அண்ணிடா. அவ ஏன்டா இங்க வர போறா? ஏன் அண்ணி இல்லடா, உன் ஒய்ஃப் காவியா.